ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு அத்தனா ஸ்டேட்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் பற்றி பார்க்கலாம். இவர் இந்தியாவுடைய 15வது வைஸ் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க என்டிஏ கூட்டணி சார்பாக போட்டியிட்ட சுதர்ஷன் அவர்களை 152 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து இந்த வெற்றியை பெற்றிருக்காங்க. இவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க கோயம்புத்தூர்லேருந்து 2 தடவை லோக்சபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜார்க்கண்ட், தெலங்கானா, மகாராஷ்டிரா, புதுச்சேரி போன்ற மாநிலங்களில் கவர்னராக இருந்திருக்காங்க. நம்ம வைஸ் பிரசிடென்ட் பற்றி சில கான்ஸ்டியூஷனல் ஃபேக்ட்ஸ் பார்த்துடலாம். இதுதான் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய செகண்ட் பெரிய ஆஃபீஸ். ஆர்டிகல் 63 என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஒரு வைஸ் பிரசிடென்ட் வேணுங்கிறத சொல்லுது. அடுத்து ஆர்டிகல் 64 89 என்ன சொல்லுது அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட் தான் ராஜ்யசபாவுடைய எக்ஸ் அஃபிஷியோ சேர்மனாக ஆக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லுது. அடுத்து ஆர்டிகல் 65 என்ன சொல்லுதுன்னா, இவங்க பிரசிடென்ட் இல்லாத காலங்களில் பிரசிடெண்ட்டாக ஆக்ட் ஆவாங்க அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்த ஆர்டிகல் 66 என்ன சொல்லுதுன்னா, இவங்க எலக்ட்ரல் காலேஜ் மூலியமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதுவும் கண்டிப்பாக சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் மூலியமாக தான் அப்படிங்கிறத வலியுறுத்துது. அடுத்து ஆர்டிகல் 67 இவங்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள்னு சொல்லுது. அடுத்து ஆர்டிகல் 67 என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்களுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை இவங்க கண்டிப்பாக பிரசிடென்ட் கிட்ட தான் சப்மிட் பண்ணுங்கிறத சொல்லுது. ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்க பிரசிடென்ட்க்கு முன்னாடி தான் பதவி பிரமாணங்கிறது ஏற்றுக்கணுங்கிறத சொல்லுது. இவங்களுக்கான எலிஜிபிலிட்டிஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், 35 வயசு குறையாமல் உள்ள நபராக இருக்கணும், ஒரு ராஜ்யசபா எம்பிக்கான அனைத்து தகுதியும் அவங்க பெற்றுக்கணும், எந்த லாபம் தரக்கூடிய பதவியும் அவங்க வகிக்கக்கூடாது. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.